ஒரு நாள் லீவ் விட்டால எப்படிடா இவனை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதுவும் இப்போ ஸ்கூல் போனதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே இருக்க பசங்களோட சேட்டையெல்லாம் இவன் வாங்கிட்டு வந்துடுறான் போல். என்ன கற்றுக்குறானோ இல்லையோ சேட்டை ஃபுல்லாக கற்றுட்டு வந்து இங்கே என்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என்னால் தாங்க முடியல. ஒரு நாள் லீவ் விட்டால் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்கு அழுவுறான், ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுக்கு அழுவுறான். என்றைக்கெல்லாம் ஸ்கேட்டிங்கும் ஸ்கூலும் இல்லையோ அன்றைக்கெல்லாம் போகணும்னு சொல்கிறான். என்றைக்கெல்லாம் இருக்கும் அன்றைக்கெல்லாம் போக மாட்டோன்னு சொல்லி அழுகிறான். இவனை என்னத்தான் பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல. இவனை எதுக்காச்சும் யாராச்சும் வாங்கிக்கிறீங்களா சொல்லுங்கள், வேணால் கொடுத்துட்றேன். அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி தான் சமாளிக்கிறது இல்லை. இப்போ வேறு 3 நாள் லீவ் விட்டாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் போகும்போது கூட இவ்வளோ பயந்தது கிடையாது. ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் அனுப்பும்போது பயந்துகிட்டே இருக்கேன். இவன் போவானா இல்லையா, அழுகுவானா அப்படின்னு சொல்லிகிட்டே பயந்துகிட்டே இருக்கிறதா இருக்குது. இன்றைக்கி அதிசயமாக வேறு ஈவினிங்காக எனக்கு பசிக்குது, இடியாப்பம் வேணும்னு சொல்லி கேட்டான். சரின்னு போட்டு கொடுத்தேன். மேலே லைட்டாக சக்கரை போட்டு கொடுத்ததுக்கு லைட்டாக சக்கரை இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு திரும்ப வந்து சக்கரை காலி வச்சு போடு அப்படின்னு சொல்லி கேட்டான். 1 போச்சு, 2 போச்சு, 3 போச்சு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் போதும் நீ சாப்பிட்டது, இதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா வாமிட் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு வாமிட் பண்ணிட்டான். நைட்டு கால் வலிக்குது சொல்லியிருந்தேன், வந்து காலை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு, ஐஸ் வைக்கிறாரு. இந்த வாரத்துக்கான மீல் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி தோசை மாவு அரைச்சாதான் நம்மளுக்கு இந்த வாரமே போகும், இல்லைன்னா வேறு